we will see direct speech to indirect speech, imperative type. இந்த இம்பரேட்டிவ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம் அல்லது பணிந்து கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எப்போவுமே டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து நம்ம வந்து ரெண்டு இது செய்வோம். ஒன்று வந்து ஃபைண்டிங் மெத்தடு, அனதர் ஒன் டூயிங் மெத்தடு, அது செய்யும் முறை. அந்த ஃபைண்டிங் மெத்தடில் வந்து நம்ம இம்பரேட்டிவ்ங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஒன்று ஸ்டார்ட்ஸ் வித் ஏ வேர்ப், வேர்பில் ஆரம்பிக்கும், எண்ட்ஸ் வித் ஏ ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப்பில் முடியும் அது. அப்புறம் இதனுடைய கனெக்டிவ் வேர்டு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் வேர்டு மாறும். இப்போ இம்பரேட்டிவ் பொறுத்தவரை கனெக்டிவ் வேர்டு வந்து டூ. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், செட்டு செட் டூ ரெண்டையும் ஆஸ்க்டுன்னு மாற்றுவோம். சேஸ் சேஸ் டூ ரெண்டையும் ஆஸ்க்ஸ்ன்னு மாற்றுவோம். சப்போஸ் ப்ளீஸ்ன்னு ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஆஸ்க்டுக்கு பதிலாக ரெக்வெஸ்டட் போடணும். டோன்ட் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா நம்ம யூஸ்வலாக டூ கனெக்டிவ் வேர்டு போடுவோம் இல்லையா, அந்த டூ எடுத்துகிட்டு நம்ம நாட் டூ போடணும். அதுக்கப்புறம் செய்யும் முறை, அதில் பிவிஎன் ஆஸ் யூஷுவல், பி ஃபார் பர்சன், வி ஃபார் வேர்ப், என் ஃபார் நியர்னஸ். அப்போ ஃபஸ்ட்டு பர்சனை மாற்றுறோம், அடுத்து வேர்பை மாற்றுறோம், அடுத்து நியர்னஸ் மாற்றுறோம். இந்த பர்சன் அப்படிங்கிறது தன்னிலை, முன்னிலை, படற்கை இதை சொல்லுவோம் இல்லையா. தன்னை பற்றி கை எங்கே போகுதுன்னு பார்க்கணும். நம்ம சொல்லும் போது நம்மளை நோக்கி கை வந்துச்சு அப்படின்னா தன்னிலை ஃபஸ்ட் பர்சன். முன்னாடி உள்ளவங்களை யூ அப்படின்னு வந்துச்சுன்னா முன்னாடி உள்ளவங்களை பார்த்து பேசுகிறோம், அப்போ அது செகண்ட் பர்சன் முன்னிலை. நம்ம ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லாமல் வெளியில் கை போச்சு அப்படின்னா தேர்ட் பர்சன், அதான் படற்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பர்சனை கண்டுபிடிச்சி நம்ம பர்சனை மாற்றுறோம், அடுத்தது வேர்பை மாற்றுறோம், மூணாவது நியர்னஸ். We will go to the example. John said to Peter, come to my office in your car tomorrow. இப்போ இதை நம்ம வந்து எடுத்தோன்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ இம்பரேட்டிவ்க்கு என்ன ரூல் கொடுத்துருக்குறோம், ஸ்டார்ட்ஸ் வித் எ வேர்ப். இப்போ ஸ்டார்ட் அப்படின்னா நம்ம வந்து ஜானை வந்து நம்ம எடுத்துக்கூடாது, ஸ்டார்டிங் கொட்டேஷனில் உள்ளதான் நம்ம கணக்கு. அப்போ கொட்டேஷனில் ஃபஸ்ட்டு வேர்டு என்னது, கம். இப்போ கம்முங்கிறது வேர்பு, வேர்பில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. அப்போ கன்ஃபார்மாக இது என்னது, இது இம்பரேட்டிவ். அப்போ இம்பரேட்டிவ் கனெக்டிவ் வேர்டு என்ன பண்ணணும், டூ போடணும். இது கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து மாற்று முறைக்கு போகிறோம். மாற்று முறையில் என்ன இருக்குது, பிவிஎன், பி ஃபார் பர்சன், வி ஃபார் வேர்ப் அண்ட் என் ஃபார் நியர்னஸ். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், பென்சிலால், இது பென்சிலால் மாற்றினோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுத்து எழுதும் போது. ஸோ நம்ம டைரக்ட் ஸ்பீச் அப்போ நம்ம பென்சிலை யூஸ் பண்ண சொல்கிறது நல்லாயிருக்கும். இப்போ பர்சன் என்னென்ன இருக்குது, மை இருக்குது, அப்புறம் யுவர் இருக்குது. கடைசி வரைக்கும் போய் பார்க்கணும். ஒரு பர்சன் தான் வரணும்ல, 2 பர்சன் வரணும்ல, 3 பர்சன் கூட வரலாம். இப்போ பேசுகிறது யார், ஜானு, கேட்குறது யார், பீட்டர். இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும், ஜானும் மேலு, பீட்டரும் மேலு. ஸோ 2 பேருமே ஸ்பீக்கர் லிசனர் 2 பேருமே மேலாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அந்த பர்சனுங்கிறது கரெக்டாக 2மே மேலே தான் குறிக்கும். இப்போ மை ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். லைட்டாக நம்ம என்ன பண்ணணும், சொல்லி பார்க்கணும். ஜான் வந்து பீட்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறான், என் ஆஃபீஸ்க்கு, என்னுடைய ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லியிருக்கான். அதை மட்டும் நம்ம உள்ளார வாங்கிக்கிறோம். என்னுடைய ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லியிருக்கான். அப்போ அதை அப்படியே வந்து கேட்டுட்டு வந்து நம்மள்ட்ட சொன்னால் என்ன மாறும், அவனுடைய ஆஃபீஸ். அவனுடைய இங்கிலீஷில் என்ன, ஹிஸ். ஏன்னா தப்பு வந்தால் நமக்கு பர்சனில் தான் வரும், வேர்பில் வராது, நியர்னஸில் வராது. அடுத்தது யுவர் கார் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜான் பீட்டரை பார்த்து உன்னுடைய காருன்னு இருக்கான். அதை அப்படியே நம்மள்ட்ட வரும்போது என்ன மாறும், அவனுடைய அப்படின்னு மாறிடும். அடுத்து வேர்பை மாற்றணும். வேர்ப் என்ன இருக்குது, கம் இருக்குது. கம்முக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ் போடுவோம். ஆனால் இங்கே நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா முன்னாடி கனெக்டிவ் வேர்டு டூ போடுறோம். அப்போ இங்கிலீஷனுடைய பேசிக் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூக்கு ஒட்டி வர்றது அல்லது டூக்கு அடுத்து வரக்கூடிய வருபு எப்போவுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கணும். அதாவது V1 தான் இருக்கணும், மாற்றக்கூடாது. அப்போ டூக்கு அப்புறம் பாஸ்ட் டென்ஸ் வரக்கூடாதுங்கிற அந்த காரணத்தினால இந்த கம்மை நம்ம என்ன பண்ணல, மாற்றலை, ப்ரெசன்ட் டென்ஸாகவே வச்சுக்கிறோம். ஸோ டூ கம் அப்படியே தான் இருக்குது, வேர்ப் ஒன்று தான் இருக்குது. தேர்ட் ஒன், we have to change the nearness. நியர்னஸ் என்ன இருக்குது, டுமாரோ இருக்குது. டுமாரோங்கிறது என்ன மாறும், த நெக்ஸ்ட் டேன்னு மாறும். அப்புறம் வெளியில் வரும். வெளியில் என்ன இருக்குது, செட்டு டூ என்ன மாத்திரம், ஆஸ்க்டு. இப்போ ஆன்சர் என்ன வரும், ஜான் ஆஸ்ட் பீட்டர் டு கம் டு ஹிஸ் ஆஃபீஸ் இன் ஹிஸ் கார் த நெக்ஸ்ட் டே. அதை அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ நம்ம பென்சிலில் என்னென்ன ரவுண்ட் பண்ணி மாற்றிருக்கோமோ அதை தான் கீழே இருக்கணும்.
இதை கொஸ்டின் உள்ளது எழுதிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம பென்சிலில் மாற்றுறோம். ஓகே, செகண்ட் ஒன். ஷீலா செட் டு அனிதா, ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் புக்ஸ் டுடே. இப்போ ப்ளீஸில் ஆரம்பிச்சிருக்கு. அது ப்ளீஸில் ஆரம்பித்தாலே நமக்கு வந்து இம்பரேட்டிவ்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் அடுத்த வேர்டு வந்து லெண்டுன்னு இருக்குது. அப்போ லெண்டுங்கிறது வேர்பு. அப்போ வேர்பில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது. ஸோ திஸ் இஸ் கன்ஃபார்ம்லி என்னது? இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் கனெக்டிவ் வேர்டு என்னது? டு. ரைட். இன்னொன்று நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ப்ளீஸ்ன்னு வந்துச்சுன்னா அந்த ப்ளீஸை எடுத்துடணும். நான் அடிச்சிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ளீஸை எடுத்துட்டு செட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ரெக்வஸ்டட் பண்ணணும். ரைட். இப்போ நமக்கு பர்சன், பிவிஎன் சேஞ்சிங் மெத்தடில் பர்சன். பர்சன் என்னென்ன இருக்குது? மீ இருக்குது, யுவர் இருக்குது. இதில் ஸ்பீக்கர் யார்? ஷீலா. கேட்குறது யார்? லிசனர் அனிதா. அப்போ ஷீலாவும் ஃபீமேலு, அனிதாவும் ஃபீமேலு. ஸோ கொஞ்சம் இதாக இருக்கலாம். இப்போ லெண்ட் மீ, எனக்கு கொடுன்னு சொல்லியிருக்கிறா. அதை அப்படியே கேட்டுட்டு வந்து நம்மள்ட்ட சொன்னால் என்ன வரும்? அவளுக்கு கொடு. அப்போ அவளுக்குங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஹெர். அடுத்தது யுவர் புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறா. ஷீலா அனிதாவை பார்த்து உன்னுடைய புக்ஸ்ன்னு இருக்கா. அதை அப்படியே நம்மள்ட்ட வரும்போது என்ன வரும்? அவளுடைய புக்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? கற்பனையாக சொல்லி பார்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக மாற்றலாம். அது ரூல்ஸ் நிறையா இருக்குது, அதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். டேரெக்டாக இது மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பர்சனை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹெர்ரு 2 இருக்குது. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம். 2 ஹெர் இருக்கு, அப்போ ஒரே வார்த்தை தானே, நம்ம ஒரு ஹெர்ரை எடுத்துடலாமா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனால் இங்கே முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஹெர்ருங்கிறது அவளுக்கு அந்த அர்த்தத்தில் வரும். செகண்ட் ஹெர் வந்து எதுக்கு வரும்னா அவளுடைய. 2 பேருமே ஆள் மாறுது. ஒன்று ஸ்பீக்கரை குறிக்குது, இன்னொன்று லிசனர் குறிக்குது. அதனால 2 ஹெர்ரும் பக்கத்தில் போட்டே ஆகணும், எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம இடையில என்ன பண்ணுறோம்? ஒரு கமா போட்டு பிரித்து காமிச்சுக்கிறோம். ஓகே, செகண்ட் ஒன் வேர்பை மாற்றணும். வேர்ப் என்ன இருக்குது? லெண்ட் இருக்குது. லெண்டுக்கு முன்னாடி என்ன வருது? டூ வருது. டூக்கு அப்புறம் வர்றது எப்போவுமே என்ன டென்ஸாக இருக்கணும்? ப்ரெசன்டென்ஸாக இருக்கணும். அதனால் லெண்டு நம்ம மாற்றலை, பாஸ்ட் டென்ஸாக மாற்றலை. அடுத்து என்ன இருக்குது? டுடே, நியர்னஸ்ஸு. டுடே வில் பி சேஞ்ச் டு தட் டே. இப்போ ஆன்சர் என்ன பாருங்க. ஷீலா ரெக்வஸ்டட் அனிதா டு, ப்ளீஸ் எடுத்துடணும். அந்த ப்ளீஸுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம்? ரெக்வஸ்டட் போட்டோம். டு லெண்ட் ஹர் ஹர் புக்ஸ் தட் டே. இதுதான் அதுக்கு ஆன்சர். தேர்ட் ஒன். ராஜன் செட் டு லதா, ப்ளீஸ் டோன்ட் டேக் மை நோட்புக்ஸ் டு யுவர் ஸ்கூல் டுமாரோ. இதில் ப்ளீஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் ப்ளீஸ் எடுத்துடுறோம். டோன்ட்டுன்னு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ டூங்கிறது வேர்பு. வேர்பில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது. அப்போ கன்ஃபார்மாக இது வந்து இம்பரேட்டிவ். கனெக்டிவ் வேர்டு நம்ம என்ன பண்ணணும்? யூஸ்வலாக டூ போடுவோம். ஆனால் நம்ம மேலே என்ன ரூல் கொடுத்துருக்குறோம்? டோன்ட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த டூவை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நாட் டூ போடுறோம். ஸோ அப்போ கனெக்டிவ் வேர்டு என்ன இங்கே? நாட் டூ. அப்புறம் அந்த ப்ளீஸ் வந்துருக்கனால அந்த ப்ளீஸ் அடிச்சுட்டேன். அந்த ப்ளீஸ் அங்கே வெளியில் என்ன மாறிடுது? ரெக்வஸ்டடாக மாறிடுது. இப்போ நம்ம பிவிஎனுக்கு போகிறோம். பிவிஎனில் ஃபஸ்ட்டு பர்சன். பர்சன் என்னென்ன இருக்குது? மை இருக்குது, அப்புறம் யுவர் இருக்குது. ஸ்பீக்கர் யார்? ராஜன். கேட்குறது யார்? லிசனரு லதா. இப்போ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வரும்போது வி ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். ஏன் அப்படின்னா, எந்த பர்சன் ஸ்பீக்கரை குறிக்குதா லிசனரை குறிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பேசுறது யாருங்க? ராஜன். ராஜன் என்ன சொல்லியிருக்கான்? டோன்ட் டேக் மை நோட் புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். அதை மட்டும் வாங்கிக்கோங்க உள்ள அர்த்தத்தை. அப்போ என்னுடைய நோட் புக்ஸை எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டுட்டு வந்து அப்படியே நம்மள்ட்ட சொன்னால் என்ன வரும்? அவனுடைய நோட் புக்ஸ். அதாவது நம்ம பசங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் அப்படின்னா, ராஜனும் லதாவும் நின்று பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நிற்கிறான், நீ நிற்கிற, அதை நீ கேட்குற. கேட்டுட்டு வந்து என்னட்ட சொன்னால் எப்படி சொல்லுவ? அப்படி சொன்னால் நமக்கு ஈஸியாக மாற்றலாம். அப்போ ராஜன் என்ன சொல்லியிருக்கான்? என்னுடைய நோட் புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து நம்மள்ட்ட சொல்லுமா என்னன்னு சொல்லுவான்? அவனுடைய நோட் புக்ஸ்ன்னு சொல்லுவான். அடுத்தது யுவர் ஸ்கூல்னு சொல்லியிருக்கான். அப்போ யுவர் ஸ்கூலுங்கிறது யாரை குறிக்குது? லதாவை குறிக்குது. உன்னுடைய ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ என்கிட்ட சொல்லும் போது அவளுடைய ஸ்கூல். அப்போ ஹெர். அடுத்து என்ன மாற்றணும்? வேர்பை மாற்றணும். வேர்ப் என்ன இருக்குங்க? டேக் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட போகிறோம்? டூ, நாட் டூ போடுறோம் இல்லையா? அப்போ நாட் டூக்கு பக்கத்தில் என்ன வரும்? ப்ரெசனன்ஸாக வரும். ஸோ டேக்குங்கிற டென்ஸை மாற்ற முடியாது. கடைசியாக நம்ம என்ன மாற்றணும்? நியர்னஸ். நியர்னஸ் என்ன இருக்குது? டுமாரோ. டுமாரோ என்ன வரும்? த நெக்ஸ்ட் டே. ஸோ இந்த நியர்னஸ்ங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா கடைசியாகவே எதிர்பார்க்கக்கூடாது. ஆரம்பத்தில் வரலாம், நடுவில் வரலாம், கடைசிலையும் வரலாம். ஓகே, ஆன்சர் என்ன வரும்? ராஜன் ரெக்வஸ்டட். என்ன மாற்றிருக்கோமோ, ரவுண்ட் பண்ணி என்ன மாற்றிருக்கோமோ அதை எழுதணும். ராஜன் ரெக்வஸ்டட் லதா நாட் டு டேக் ஹிஸ் நோட்புக்ஸ் டு
ஹெர் ஸ்கூல் த நெக்ஸ்ட் டே இப்படின்னு நம்ம மாற்றினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.